பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கரெக்டா 11 வயசு. எத்தனை? 11 வயசு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிப் கூப்பிட்டுக்கிட்டு வியாபாரத்துக்காக வேண்டி முல்கே ஷாம் தேசத்துக்கு வரார். முதல் பிரயாணம் துணி வியாபாரம். என்ன வியாபாரம்? துணி வியாபாரம். துணி வியாபாரம் செய்யறது சுன்னத்து. ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில சொர்க்கவாசிகள் ஏதாவது வியாபாரம் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா துணி வியாபாரம் செய்யறதுக்கு அனுமதி கொடுப்பான். கே ஜிலால் நம்ம போய் शुरू करता है इंशा अल्लाह. பெரிய அன்பர்களே, துணி வியாபாரத்தில் அவ்வளவு பரக்கத்தெல்லாம் வச்சிருக்கிறான், அவ்வளவு பரக்கத்து இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் செஞ்சார். அப்படி இருக்கும் பொழுது முல்கே ஷாமுக்கு கூட்டிட்டு போறான். நல்லா கவனமா கேட்கணும், ஏன்னா இப்பதான் நம்ம மேட்டருக்கு வரோம், விஷயத்துக்கே இப்பதான் நாங்க வரோம். நேர கூட்டிட்டு போறாங்க. ஒரு உயரமான இடத்துல இருந்து கீழே இறங்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் கொண்ட படை ஒரு வியாபாரத்துக்கு வராங்க. முல்கே ஷாம் போறாங்க. அந்த இடத்துல புஹைரா அப்படின்னு ஒரு பாதிரியார், தமமோ புஹைரா அப்படின்னு ஒரு பாதிரியார். அந்த பாதிரியாரு தன்னுடைய வீட்டுல இருந்து வெளியில வராரு. வெளியில வந்து பார்த்தா அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அப்படியே அந்த மேட்ல இருந்து கீழே இறங்கும் போது எல்லா மரங்களுமே அவருக்கு முன்னாடி அப்படியே சஜ்தா செய்யும். அல்லாஹ் அக்பர், சஜ்தா செய்யும். இவர் அப்படியே ஆச்சரியமா பார்க்கிறார். அந்த புஹைரா பார்த்த பிறகு ஒரு மரத்துக்கு கீழே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறார். நின்றுட்டு அபூ தாலிப் சொன்னாங்க, முஹம்மத் இங்கே நில்லு, நான் போய் குடிக்க தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு. நேர போறான். போகும் சமயத்துல ஹதரத்தே அபூ தாலிப கூப்பிடுறாப்புல. யாரு? புஹைரா. கூப்பிட்ட உடனே அந்த மரத்துக்கு கீழே நிற்கிறாரு. அந்த பையன் யாரு அப்படின்னு. என்னுடைய பையன் அப்படின்னாரு. அப்படியா, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? வியாபார விஷயமா போறோம் முல்கே ஷாமுக்கு அப்படின்னு. அப்படியா, அந்த குழந்தைய கூப்பிடுங்க அப்படின்னா கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே குழந்தையுடைய கண்ணை பாக்குறாரு. அல்லாஹ் அக்பர், அப்படியே உச்சந்தது உள்ளங்க அப்படியே பாக்குறாரு. 11 வயசு. பெருமானார் எப்படி இருந்தார் தெரியுங்களா? தொப்பி போட்டுட்டு இருந்தாரு. இப்பதான் வேட்டருக்கே நம்ம வரோம். தொப்பி போட்டுட்டு இருந்தார். தொப்பி இல்லாம கிடையாது, வெள்ளை தொப்பி போட்டு மேல ருமால் போட்டு இருந்தார். இப்ப சவுதிக்காரங்க போறாங்க, சவுதியோட இமாம் இருக்கிறாங்களே, நாம கூட பெருநாள்ல போடுவோமே, அது மாதிரி ருமால் போட்டு உள்ள தொப்பி, வெள்ளை தொப்பி, கபி, அதாவது கலன்சுவத்துன் அபியஸ், கலன்சுவத்துன் அபியஸ், வெள்ளை நிற தொப்பி போட்டிருந்தார் பெருமானார். எந்த வயசுல? 11 வயசுல. 11 வயசுல சொல்றது. தொப்பி போட்டு அதுக்கு மேல ருமால் போட்டிருந்தார். பெருமானார் ஜும்பா போட்டிருந்தார். எந்த அளவுக்கு அப்படின்னா சவுதிக்காரன் அப்பா அப்படிமா 2 விதமா போட்டிருக்காங்க பெருமானார். ஒன்னு இது மாதிரி கிழிஞ்சு நடுவுல ஜும்பா மாதிரி, இன்னொன்று இது இல்ல ஷேக், இது நடுவில் கிழிச்சு இருக்காது, அப்படியே ஷேக் போடுறாங்கல்ல, ஷேக்குங்க போடுறாங்கல்ல, அது மாதிரி மின் நிஸ்வு ஜிராஐ, இது வரைக்கும் இல்ல, இது வரைக்கும் வெள்ளை நிறம். இந்த ஷேக்குங்க போறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அப்பா அப்படிம்பாங்க, அதுவும் ஜுப்பா தான். கமீஸ் அப்படின்னா பொதுவாகவே உடம்புக்கு மேல என்ன போட்டாலும் அது கமீஸ் தான் அரபியில. அப்படி போட்டுட்டு நிற்கிறான். அந்த புஹைரா அப்படிங்கிற பெருமாளுடைய கண்ணை பார்க்குறான். பார்த்த உடனே சுருமா இட்ட மாதிரி, நம்ம சொல்லியிருந்தோம்ல, அவங்க கண்ணுக்கு அப்படியே சுருமா இட்ட மாதிரி இருக்கும், இது பிறப்புலையே இருந்தது அப்படின்னு. நான் சுருமா இல்ல, சுருமா விட்டுக்கிறாங்க, ஆனா பிறப்புலையே அந்த கண்ணில் அப்படியே என்ன இருக்கும்? தார் கருப்பு, அப்படியே இந்த கண்ணு சுருமா இட்ட மை இட்ட மாதிரி இருக்கும். கண்ணை பார்த்துட்டு இவருடைய அப்பா யாரு அப்படின்னாரு. இவரே அப்பா யாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க, நான் தான் அப்படின்னு அபூ தாலிப் சொன்னார். புஹைரா சொன்னாப்புல, நீ கண்டிப்பா அவங்க அப்பாவா இருக்க முடியாது. அல்லாஹ் அக்பர், நீ அவங்க அப்பாவா இருக்க முடியாது. தெரிஞ்சுக்கிட்டார். ஏன்? தௌராத்து ஜபூருடைய ஹாஃபிஸ் அவரு, இவருடைய அப்பா நீ இல்ல. அவர் சொன்னாரு, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இவர் தான் கடைசி நபி. அல்லாஹ் அக்பர், இவர் தான் கடைசி நபி, அதனால இவருடைய அப்பா நீ கண்டிப்பா இருக்க முடியாது, உண்மையை சொல்லு அப்படின்னாரு. இவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, எங்க அண்ணன் அப்துல்லா, அவருக்கு பிறந்தவர் தான் இவரு. ஆனா என்னுடைய பிள்ளையை காட்டிலும் நான் அதிகமா இவரை நான் நேசிக்கிறேன். அல்லாஹ் அக்பர், உண்மையும் அதான்ஜி. அபூ தாலிபு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காட்டிலும் அதிகமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்சார். உஸ்ரியே வச்சிருந்தார் பையன் மேல, பையனை விட அதிகமா நேசிச்சார். சரி, அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு மத்தியானம் உங்களுக்கு எல்லாம் விருந்து அப்படின்னாரு. இன்னைக்கு மத்தியானம் உங்களுக்கு எல்லாம் விருந்து அப்படின்னாரு. சரி, அப்புறம் என்ன பண்ணாங்க? எல்லாம் விருந்து பார்த்துட்டு அந்த புஹைரா கேட்டாப்புல, இன்னொரு சஹாபாக்கள், பல சஹாபாக்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் வந்தாங்க. வந்து என்னங்க எல்லாமே வந்துட்டீங்களா? அந்த புஹைரா கேட்க எல்லாமே வந்துட்டீங்களா அப்படின்னு. விருந்து எல்லாத்தையும் வந்துட்டாங்க. எல்லாம் இல்லையே, ஒருத்தர் கம்மியா இருக்கிறாரு அப்படின்னாரு. அவன் என் அண்ணன் பையன் இல்லை அப்படி. எங்க போயிருக்காரு? அவர் ஒட்டகம் மேய்க்க போயிருக்கிறார் அப்படின்னு. ஓ, மைண்ட் ஆஃப் த மேட்ச் அவரு தான்யா, அவங்களுக்கோசரம் தான் உங்களுக்கு எல்லாம் விருந்தே வச்சிருக்கிறார், போய் கூட்டிட்டு வாயா. அவங்களுக்கோசரம் தான் உங்களுக்கு எல்லாம் விருந்து, இல்லைன்னா உங்களுக்கு விருந்தே கிடையாது, போயா மைண்ட் ஆஃப் த மேட்ச் அவர் தான் கூட்டிட்டு வர. நேராக கூட்டிட்டு வராங்க.
வந்தா புகைரா அப்படியே பாக்குறாரு. கூட்டம் சரியான கூட்டம். ஒரு மரத்துக்கு கீழே விருந்து, மரம் முழுக்க அப்படியே அடர்ச்சியா இருக்கு. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் சமயத்துல அந்த இடத்துல வெயில் இருக்கு, உட்காரத்துக்கு இடம் இல்ல. புகைரா கண் கூட பார்த்து சொல்றாப்புல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருமால விரிச்சு அந்த வெயில உட்காரும் சமயத்துல ஒரு செகண்ட்ல கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 5-6 மேகங்கள் அப்படியே வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அப்படியே கொடை பிடிக்குது. அல்லாஹ் அக்பர். கண் கூட பார்க்கறான் புகைரா, கண் கூட பார்க்கறா. அல்லாஹ் அக்பர். இவர் தான் இறுதி நபி. நீங்க கண்டிப்பா இவரை முழுக்க ஷாமுக்கு கூட்டிட்டு போகாதீங்க. யஹூதிகள் பார்த்தாங்க இவரை வெட்டி போடுவாங்க, நௌசுபில்லா. அதனால திருப்பி இவரை மக்காவுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு புகைரா சொல்லி அனுப்பிச்சிட்டான்.